ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புக் ரிவ்யூ வீடியோ தான். இந்த புக் ரிவ்யூ பத்தி ஒரு சின்ன க்ளூ நான் வந்து போன புக் ரிவ்யூலயே குடுத்துட்டேன். அப்படி என்ன புக் ரிவ்யூ க்ளூ நான் குடுத்தேன் அப்படின்றத நீங்க போன வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆ ஸோ இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெய்ட்டாவே நான் போயிடுறேன். அந்த புக்குக்கு கவருக்கு ஏத்த மாரி நான் சட்டை வேற போட்டிருக்கேன். ஸோ அதனால எஸ், இதுதான் தி அல்கெமிஸ்ட். இந்த புக் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ண போறேன். இது நெறைய பேர் வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் படிச்சிருப்பாங்க இந்த புக்கையும். பட் எனக்கு இது வந்து ஒரு 31 வயசு முடிஞ்சு தான் எனக்கு இது படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. ஆ ஸோ இது வந்து என்னோட கொலீகோட புக். இது கொஞ்சம் பயங்கர பழசா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழைய புக்கு. ஆ என் கொலீக் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு, ஆ அவன் சஜெஸ்ட் பண்ண புக்கு. எனக்கு அவன் ஸோ அவர் புக்கயே எனக்கும் குடுத்து, "இதையே படிங்க. எதுக்கு புதுசா வாங்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு. ஜென்ரலா நான் புக் பாரோ பண்ணி படிச்ச ஞாபகம் எனக்கு பெருசா இல்ல. ஸோ ப்ராபப்லி திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் புக் ஐ பிலீவ் நான் ஒருத்தர்ட்டேருந்து பாரோ பண்ணி படிச்சதுன்னு நெனைக்கிறேன். நாட் வெரி ஷூர். ஆ முடிஞ்ச வரைக்கும் வாங்கிருவேன் அந்த புக்க. ஸோ தட் நம்மள்ட்டயே இருக்கும் அந்த புக்க நம்ம வாங்கி படிச்சோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கிறப்ப இந்த புக்கு இதுலயே ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க 65 மில்லியன் காப்பீஸ் சோல்ட் அப்படின்ட்டு. ஸோ இது ப்ராபப்லி ஒரு இது எந்த வருஷத்தோட எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற எடிஷன் எப்படின்னு தெரியல. எனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா என்னங்கிறது எனக்கு ஐடியா இல்ல. இது வந்து 2015. ஸோ டெக்னிக்கலி 10 இயர்ஸ் பிளஸ். ஸோ இது பேசிக்கா என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் என்னோட ரிவ்யூல வந்து நான் ஃபுல் கதையும் சொல்லாம, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா வந்து, அப்புறம் அந்த படத்தோட ஸ்பாய்லர் மாரி ஆயிரும். படம் இப்ப படிக்காதவங்க யாராச்சும் சர்ப்ரைசிங்லி பாத்தீங்க அப்படின்னா, யார்றா அவன் மொத்த கதையும் இவன் சொல்லிட்டான்னா, அப்புறம் என்னத்துக்கு நான் உட்காந்து புக்க வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துரும். அதே மாரி படிச்சவங்களுக்கு வந்து, இவன் என்ன அவன் பைத்தியக்காரன் என்னென்னத்தையோ உளறிட்டு இருக்கான். இதுல நான் படிச்சதுல இந்த மாரி இல்லையேன்ற மாரியும் ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் பேசிக்கா. ஸோ இது பேசிக்கா என்னன்னா, ஒரு பையன் தன்னுடைய ட்ரீம்ஸ நோக்கி போறதுக்கான கதை தான். அவனுக்கான விஷயங்கள அவன் கண்டுபிடிச்சானா, எப்படி கண்டுபிடிக்கிறான்? அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் இதோட ஒரு விஷயம். ஆம் வேற எப்படி இதுல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன் இந்த புக்ல. இதுல ஒரு 127வது பேஜ்ல நான் வச்சிருக்கிற இந்த புக்ல 127வது பேஜ்ல ஒரு பயங்கரமான ஒரு லைன் வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த லைனு. 127 எஸ். என்ன போட்டிருக்குன்னா வந்து, எவ்ரி சர்ச் இதுல 2 விஷயம். எவ்ரி சர்ச் பிகின்ஸ் வித் பிகினர்ஸ் லக் அண்ட் எவ்ரி சர்ச் எண்ட்ஸ் வித் விக்டர்ஸ் பீயிங் சிவியர்லி டெஸ்டட். ஸோ இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு லைன் அதே பேஜ்லயே வந்து அடுத்த பேராகிராஃப்லயே வருது. இட் செட் தட் த டார்கஸ்ட் ஹார் ஆஃப் த நைட் கேம் ஜஸ்ட் பிஃபோர் த டான் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கா என்னன்னா வந்து நம்மளோட விடிவு காலத்துக்கு முன்னாடி தான், ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஓவரா தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் எனக்கு வந்து ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹ் மறந்துட்டேனே. ஸோ ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இது நான் கதையும் ஓரளவுக்கு ஒரு சின்ன லைன்ல சொன்னேன். அதே மாதிரி இந்த புக்ல இருந்தும் 2 வேர்ஸ் படிச்சு காமிச்சேன். சோ இத வச்சே உங்களுக்கு வந்து இந்த புக் எப்படிப்பட்ட ஒரு புக் அப்படின்னு புரியும். ஜென்ரலா நெறைய பேர் வந்து புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த புக் தான் சஜெஸ்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. நமக்கு இது கொஞ்சம் லேட்டா தான். வாழ்க்கையில எல்லாமே எனக்கு லேட்டா நடக்கும். அதுல இந்த புக்கும் ஒண்ணு அப்படின்னு நான் நெனச்சுக்கிறேன் அவ்வளவுதான். சோ அப்படி பார்க்கிறப்போ வந்து இந்த புக்க நான் முடிச்சுட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்டத்தட்ட ஆச்சு இத முடிக்கிறதுக்கு. பேர்லி ஒரு 200 பேஜஸ் கூட கிடையாது இந்த புக்கு. பட் ஸ்டில் ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். சோ நான் வந்து திடீர்னு உட்கார்ந்து அட் அ ஸ்ட்ரெச்ல புக்கு படிச்சு முடிச்சிருவேன். இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரே புக்கே 10 நாள், 15 நாள் எடுப்பேன். சில சமயம் மாசக்கணக்குலலாம் ஒரு சில புக்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கிறப்ப எனக்கு லேட் ஆச்சு. பட் இஃப் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் வெரி பேஷனேட் அண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் திஸ் புக் ரீடிங் அஸ் பேஷனேட். ஏன்னா எனக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சிவசூர்யா அண்ட் தினேஷ்ன்னு சொல்லிட்டு. அந்த 2 பசங்களும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னோட சின்ன பசங்க. நான் சும்மா என் வயச குறைச்சுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த 2 பசங்களும் வந்து பயங்கரமான புக் ரீடர்ஸ். ஸோ பயங்கர பேஷனேட்டா புக் படிப்பாங்க. சோ அந்த மாதிரி அதுல ஒரு 1% நான் இருந்துட்டேன்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி பேஷனட்டான புக் ரீடர். சோ எஸ், அதனால வந்து யாராவது நீங்க புக் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ப்ராபப்ளி இந்த அல்கெமிஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஆல்ரெடி நான் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். பட் இந்த புக் நான் வந்து பெருசா எனக்கு தெரியலங்கிறவங்க இதை படிக்கலாம். ஒரு மாதிரி பயங்கர ஒரு உன்னோட டெஸ்டினியை தேடி நீ போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஒரு புக் அப்படின்னே சொல்லலாம். மோட்டிவேஷனல் செல்ஃப் ஹெல்ப் இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்றது,
ஒரு லைஃப் பத்தின ஒரு புக், லைஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, யார் யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்கலாம் வாங்கி படிங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த புக் வாங்கி படிச்சு பாருங்க. இது அமேசான்ல இருக்கு. இன்னைக்கும் இதோட விலை லெஸ் தென் ₹300 என்னமோ தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வாங்கி படிங்க. அடுத்த ஒரு புக் பயங்கரமான புக்கோட நான் வரேன். ப்ராபப்ளி அதையும் படிச்சு முடிப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ஒரு பெரிய செலிபிரிட்டி சஜஸ்ட் பண்ண புக். அதுவும் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. நான் இப்பதான் நான் படிக்கிறேன். ஸோ எஸ், லெட்ஸ் சி. அது எப்போ நான் புக் ரிவ்யூ போடுறேன்றதை பார்ப்போம். சில சமயங்கள்ல சீக்கிரமே வீடியோ எடுத்து வச்சிருவேன். ஆனா பொறுமையா போடுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எஸ், தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். பாய்.